நாங்க வந்து டாய்லெட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி இருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லலையா? ஆமா, அதுவுமே இருக்கு. இப்போ மத்திய அரசு சார்புல ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து தமிழகத்துக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்ட நிதி ஒதுக்குறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இல்ல சென்னைன்னு மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோயேன், ஒரு 1000 இடங்கள்ல ஒரு நீட்டான பப்ளிக் டாய்லெட்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து இவ்வளவு கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 கோடி ரூபாயை இந்த ஷீட் டாய்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பெண்களுக்காக நடமாடும் டாய்லெட்ஸ் எங்க இருந்தாலுமே அந்த வேன் வந்து நிற்கும், நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு. இதுல எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, நாங்க 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு 3 ஏரியாக்கள்ல சொன்ன மாதிரி இந்த ராயபுரம், திருவிக நகர், மெரினா பீச் இந்த 3 இடங்கள்ல இருக்கிற ஷீட் டாய்லெட்ஸ்க்கு மட்டும் 4 கோடி ரூபாய். ஆனா ஒரு 7-8 மாசத்திலேயே வேன் எல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3 ஏரியால ஆரம்பிச்சாங்க. 7-8 மாசத்திலேயே அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. அந்த பிங்க் கலர் வேனு எங்கேயுமே கண்ணுக்கு தென்படல. அப்படியே 1-2 இடத்துல தென்பட்டாலும் அது எதுவுமே பயன்படுத்த முடியாத ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. ஓ, இந்த ஊழல் எல்லாம் அப்ப எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தனியார் மயமாக்குனதுக்கு அப்புறமா இந்த ஊழல் நடந்திருக்கு. அப்போ இதையும் தனியார் மயமாக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எல்லாம் ஊழல் பண்ணுவாங்க? இப்போ இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ராவா 662 டாய்லெட் சீட்ஸ் கட்டணும் அப்படிங்கறத ஒரு நிர்ணயமா வச்சிருக்காங்க. அதுக்கு ஒதுக்குன தொகைன்னு பார்த்தோம்னா 82 கோடி. 82 கோடி. ஓ, எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டுறதுக்காக. ஆமா. இந்த டெண்டர் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதாவது கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேடைஸ் பண்றோங்கிறப்போ அந்த பிரைவேட் நிறுவனம் வந்து ஒரு டெண்டர் காஸ்ட் வைப்பாங்க. அந்த டெண்டர் காஸ்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 430 கோடி. அப்பா, 430 கோடி, இது 82 கோடி. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 ஏரியாக்கள்ல மட்டும்தான் இந்த பப்ளிக் டாய்லெட் மெயின்டைனிங் அப்படின்றது இருக்கு. இதை இன்னும் சென்னை முழுக்க நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனுடைய செலவு எவ்வளவு ஆகும்னு இந்த ஜிசிசி சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரைவேட் நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 78 ரூபாய் தான். இன்னைக்கு வரைக்கும் 78 ரூபாய் அப்படிங்கிறது தான் அந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு போகும். 78 ரூபாயில இருந்து மிச்ச காசு அந்த 363 வர்றதுக்கான நடுவுல ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட் மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஆத்தாடி. சரி, இதுல சென்னை மேயர் பிரியா அவர்கள் வந்து பதில் சொல்லணுமே, அவங்க எதுவும் சொல்லலையா? அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, கோடிக்கணக்கில் ஸ்கேம், அதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்கேம் நடந்திருக்குன்றது உண்மையாலுமே தமிழகத்துக்கு பெருமைக்குரிய விஷயம் தான்.